மூலமாக தேவலோகம் இந்திரன் அரசாட்சி செய்யும் தேவலோகத்தில் இருந்து இந்த கதையை தொங்குகின்றோம். இந்திரர்கள் வாழுகின்ற தேவலோகம் தன்னை இந்திரனோ வாழுகின்ற தேவலோகம் தன்னில் தேவேந்திரன் அரசாட்சி செய்யும் 30 கோடி தேவர்கள் 44 ரிஷிமார்கள் கிண்ணறர் கெம்பரவர் கெருடகாந்தனர் சித்தி பிச்சாதரர் அஷ்டதிக்கில் உள்ள பாலகர் தொம்பரி நாரதர் உயிரை படைக்கும் பிரம்மா உயிரை கவரும் யமதர்மராஜன் வாயு குபேரன் வருண பகவான் அக்கினி தேவன் இப்படி என சொல்லக்கூடிய அனைத்து தேவர் மூவர்களும் அங்கே தேவலோகத்திலே கூடியிருந்தார். அங்கே தேவலோகத்திலே ஆண்டு விழா நடைபெறுவது வழக்கம். அந்த ஆண்டு விழாவிலே ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை அப்படி சொல்லக்கூடிய நாட்டிய பெண்கள் அங்கே நடனமாடுகின்றார். அப்படி நடனமாடக்கூடிய வேளையிலே அங்கே அமர்ந்திருந்ததிலே ஒருவரான பிரம்மதேவனாகப்பட்டவன் அந்த திலோத்தமையாகப்பட்டவள் ஆடக்கூடிய நடன நாட்டியத்திலே மயங்கி அந்த பெண்ணை சேரணும் என்று மதியதும் மயங்குகின்றார். மன்னவனோ பிரம்மனுமேவோம் ஆசையது கொண்டாரையா ஆசையது கொண்டாரையா அறுவையாள பெண்ணின் மேலே ஆசையது கொண்டாரையா ஆசையது கொண்டாரையா பெண்ணின் மேலே அந்த திலோத்தமை பெண் மீது மோகம் கொண்டார் பிரம்மதேவனாகப்பட்டவன். அப்படி மோகம் அந்த பெண்ணை துரத்தி செல்கின்றான். திலோத்தமையோ வேண்டாம் என்று அஞ்சிப்பா எம்பிக் கொண்டு ஆதி அவள் ஓடுகின்றாள். அஞ்சிப்பா எம்பிக் கொண்டு ஆரணங்கி ஓடுகின்றாள். அஞ்சு பயந்து கொண்டு வேண்டாம் ஐயா தாங்களோ உயிர்களை எல்லாம் படைக்கக்கூடிய பிரம்மதேவன் என்னை தொட வேண்டாம் என்னை தீண்ட வேண்டாம் அப்படி என்று ஓட்டோட்டமாக ஓடுகின்றார். அப்படி திலோத்தமை முன்னோட பிரம்மதேவன் பின்னோட திலோத்தமை முன்னோட பிரம்மதேவன் பின்னோட ஓட்டம் பேர் உணாளையாய் ஓட்டம் பேர் உணாளையாய் ஓடுகிறார் அந்த நேரம். மயான ருத்ரபூமி அந்த மயான ருத்ரபூமி அந்த மங்கை அவள் ஓடுகின்றாள். மயான ருத்ரபூமி மயான ருத்ரபூமி அந்த மங்கை அவள் ஓடுகிறாள். ருத்திர பூமியிலே பத்தினியும் ஓடுகையில் ருத்திர பூமியில பத்தினியும் ஓடுகிறாள். ருத்திர பூமியிலே பத்தினியும் ஓடுகையில் ருத்திர பூமியில பத்தினியும் ஓடுகிறாள். ஓட்டோட்டமாக ஓடுகின்றார். அங்கே மயான ருத்ர பூமியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றார். அந்த மயான ருத்ர பூமியிலே இந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் அந்த பெண்ணை ஆசையோடு கட்டி தழுவக்கூடிய வேளையிலே அவளுடைய அழகாகப்பட்டது அதிலே மயங்கி செந்தை தடுமாறி கட்டி அணைக்கக்கூடிய வேளையிலே பிரம்மதேவனுடைய இந்திரியமாகப்பட்டது கலிதமாகி பூமியிலே விழுந்தது. அப்படி விழுந்த நேரத்திலே அதிலே ரிஷிப்பிண்டம் ஆத்தங்காத வண்ணமாக வல்லாளக்கண்டன் பூவாளக்கண்டன் பிரம்மக்கண்டன் மோகனக்கண்டன் இருளக்கண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கண்டாதி கண்டர்கள் ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டார். 5 குழந்தைகள் பிறந்து விட்டது. இவர்கள் அவரவர்கள் இடத்துக்கு சென்று விட்டார். அந்த 5 குழந்தைகளும் கூவா கூவா என்றல்லவோ குழந்தையாக தான் அழுதா வென்று இந்த 5 குழந்தைகளும் அங்கே பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் 5 பேரோ வளருகின்றாள். அந்நேர அம்மா வேலையே 5 பேரும் நாளொரு மேனியும் பொழுதொரு ஒண்ணுமாக ஒரு பருவமுக்குமான ஆண்மகளாக ஆகிவிடுகின்றார்.
அந்த நேரத்திலே அதிலே மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய யார் வல்லாளக்கண்டன். வல்லாளக்கண்டன். ஆமாம், அவனும் பருவபக்குவம் அடைந்து அந்த வல்லாளக்கண்டனாகப்பட்டவன் நிசோசனி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். யார்? நிசோசனி. ஆமாம், நிசோசனி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். திருமணம் செய்து இன்றைய தினத்திலே தம்பிமார்களே இந்த உலகமெல்லாம் சென்று சுற்றி பார்க்க வேண்டும். முந்தி முதலாக காடு வனாந்திரமெல்லாம் சுற்றி வேட்டையாட வேண்டும். வேட்டையாடுவோம் வருவாய், நல்ல வீரத்தில் மிகுந்த தூரர்களே. வேட்டையாடுவோம் வருவாய், வேட்டையாடுவோம் வருவாய். வீரத்தில் மிகுந்துட்ட சூரர்களே வேட்டையாடுவோம் வருவாய். காட்டுக்குள்ளே புகுந்து வேட்டையாட வேண்டும். அப்படி என்று தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு வல்லாளக்கண்டன், பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், இருளக்கண்டன், கோவலக்கண்டன் இவர்களெல்லாம் அந்த காடு வனாந்தருக்குள்ளே வருகின்றார். வரக்கூடிய வேளையிலே பார்த்தார் யார்? திருலோக செஞ்சாரி. கலகம் 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 என்றுமே நாரதனோ ஆராதனோ நாரதனோ ஆராதனோ. கட்டழகர் ஓடி வராரே தந்தானத்தான கலகம் 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 என்று ஆராதனோ ஆராதனோ ஆராதனோ. தேவா தேவா. கட்டழகர் ஓடி வராரே கத்தானத்தானா. சிஷியமார்களே, நான் யார் என்று தெரிகின்றதா? இவர் நானாடோ நாடினா என்பவர் நானே. இவன் ஆராதனோ. நாராதான் என்னோம் ஆமா. சாராதாம்பாள் இழை கை கொண்டானே ஓம். இவன் ஆராதனோ நீடா என்பவனாலே. ஆராதனோ. இவன் ஆராதனோ நீடை கை கொண்டேனே. நாடோடி என்று சொல்லக்கூடிய பேரை பெற்று தக்க பிரம்மனுடைய சாபத்தை பெற்று யார்? தர்க்கன். தர்க்கனுடைய சாபத்தை பெற்று ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாது விட்டால் என்னுடைய சிரமாக விளங்கக்கூடிய சென்னியாகப்பட்டது 1000 சுக்கராக வெடித்து போகும்படியாக சாபத்தை பெற்ற நான் இன்றைய தினத்திலே எங்கே போகின்றேன்? கலகம் கலகம் என்று கட்டழகன் வாரேன் ஐயா. கலகம் கலகம் என்று கட்டழகன் வாரேன் ஐயா. இன்றைய தினத்திலே கலகம் கிடைக்கவில்லை. கலகம் செய்யணும்னு சொன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? பெற்ற தந்தை தாயானாலும் சுட்டு கட்டி ஓட்டி பார்ப்பேன். பெற்ற தந்தை தாயானாலும் சுட்டு கட்டி ஓட்டி வைப்பேன். பெற்ற தாய் தந்தையா இருந்தாலும் சரி, கலகம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டுனா அவங்கள்ட்ட போய் கலகம் வச்சிருவேன். அதோடு மட்டுமா இந்த கலகம் பண்ணணும்னு சொன்னா நான் சத்தியம் பண்ணுவேனா? ஒரு சத்தியம் 2 சத்தியமா பண்ணுவேன். சத்தியம் எனக்கு தயிர் சாதம். கலகம் செய்யாத விட்டால் என் சவம் தலைவெடுத்து போகும் போகும் போகும். இன்றைய தினத்திலே கலகம் கிடைக்கவில்லை. என்ன செய்யலாம்? என்னுடைய சரதாடை தொடுத்து பார்க்க வேண்டும். ஓம் நமோ நாராயணா நாராயணா நாராயணா. சிஷியமார்களே, அகப்பட்டு கொண்டானே கண்டர்களும் திகப்பட போறானே. அதோ வல்லாளக்கண்டன், பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், மோகலக்கண்டன், இருளக்கண்டன் இந்த 5 கண்டர்களை கருவறைக்க வேண்டும். தலையிலாகப்பட்ட வான் மாறி என்னுடைய சரணாடியை தெரிந்து விட்டார்கள் இவரும். இவர்களிடத்தில் சென்று என்னுடைய கலகத்தை துவக்க வேண்டும். அப்படி என்று வல்லாளக்கண்டனை தேடி நாரத பிரம்மச்சாரியாகப்பட்டவர் எப்படி வருகின்றார்? நாராயுணா ஹரி நாராயுணா நாராயுணா ஹரி நாராயுணா கோவிந்தம் ஹரி கோவிந்தம் கோகுலநந்தா கோவிந்தம் கோவிந்தம் ஹரி கோவிந்தம் கோகுலநந்தா கோவிந்தம் நாராயணா நாராயணா. அதோ போகின்றான் வல்லாளக்கண்டன் அவனுடைய சகோதரர்களுடன். ஐயா, யாராவது போறப்பான் இல்லை, போறது யாரப்பான் இல்லை, என்னை பார்த்துப்பது இல்லாது சொல்லு. ஐயா, போறது அங்க போறது யாரப்பான் இல்லை, என்னை பார்த்துப்பது இல்லாது சொல்லு.
அங்கே போவது யார் என்று கேட்டா கோவம் வந்து போச்சு. யாருக்கு வெள்ளாள கண்ணனுக்கு. தம்பிமார்களே, இன்றைய தினத்திலே நாம வேட்டையாடணும் முதல்ல கிளம்பி போறோம். போகும்போது நம்ம அழைக்கின்றானே, என்னை போக விட்ட இப்பவன் யாரு, உனக்கு பொல்லாத காலம் கூறு. ஐயா போக விட்ட இப்பவன் யாரு, உனக்கு பொல்லாத காலம் கூறு. ஐயா பொல்லாத காலம் சொல்லாமல் வந்ததோ, பொல்லாத காலம் சொல்லாமல் வந்ததோ, சொல்லாத விடமாட்டம் குலகார பாவிய போக விட்ட இப்பவன் யாரு. நாங்கள் வேட்டையாட செல்லக்கூடிய வேளையிலே எங்களை போக விட்டு அழைக்கும். நீ யாரு, எந்த ஊரு, உந்தன் பேரு அதை கூறு. நீ யாரு, எந்த ஊரு, உந்தன் பேரு அதை கூறு. ஐயா நீ யார், எந்த ஊர், உன்னுடைய பேர் என்ன என்று கேட்டார். பார்த்தார் நாரதர். ஐயா அந்த நான்முகன் மைந்தன் நானே, நாரணன் பேரந்தானே. நான்முகன் மைந்தன் நானே, நாரணன் பேரந்தானே. நாரத பிரம்மச்சாரி நானே. ஐயா கண்டகளா, நாரதன் என்பவனோ நானே நானே. திருலோக சஞ்சாரி என சொல்லக்கூடிய மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசையும் விருத்த நாரத பிரம்மச்சாரி நான் தான். அப்படி என்று சொன்னார். பார்த்தார். ஐயா என்னை யாரோ எவரோ என்று எண்ண வேண்டாம், நாமெல்லாம் பங்காளி முறை. ஆமா. எப்படி பங்காளி முறை? என்னுடைய தகப்பனும் பிரம்மதேவன், உங்களை பீன்றதும் பிரம்மதேவன். அதனாலே உங்களுக்கு உங்களை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? நல்ல செய்தி சொல்ல வந்தேன், சொல்ல வந்தேன். நலமுள்ள நாரதனோ, நாரதனோ செய்திதான் சொல்ல வந்திருக்க. செய்தி சொல்ல வந்திருக்க. ஆமா. என்ன செய்தி? அதாவது இந்த உலகத்தின் கண்ணிலே தேவர்கள் தான் எங்கு பார்த்தாலும் தேவக்கொடிதான் பறக்கின்றது. இந்த கண்டாதி கண்டர்கள் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திற்கு தெரியவில்லை. காட்டில் தான் கிடக்கிறோம். ஆமாம். எங்கு பார்த்தாலும் கண்டர்களாகிய நீங்கள் உங்களுடைய புகழாகப்பட்டது பரவ வேண்டும், நீங்கள் மேன்மேலும் வளர வேண்டும். ஏனென்றால் என்னால எதை செய்ய முடியாது, தக்க பெருமுடைய சாபம். என் தம்பி நீங்களாவது நல்லா இருக்கணும், அப்படி என்றுதான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை சொல்லக்கூடிய மூவாசையும் இருந்த பிரம்மச்சாரி ஆகிவிட்டேன். இதற்கு மேல் நான் என்ன வர வாங்கி என்ன செய்வது? ஆனால் அது உன்னால் முடியும் வல்லாள கண்டா. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கைலாய பரமனை நோக்கி அரிதாக தவம் இருக்க வேண்டும். அண்ணன் நல்ல யோசனை தான் சொல்றாரு. அவர் இடத்துல நான் என்ன கேட்க வேண்டும்? அவர் தவத்திற்கு இறங்கி வருவார். எந்த வரம் கேட்டாலும் தருவதாக சத்தியம் செய்து வாங்க வேண்டும். அப்படி சத்தியம் செய்து கொடுத்த உடனே கைலாய பரமன், நீயே எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும், என்னுடைய மகனாக வழங்கக்கூடிய இந்த குழந்தை இங்கே பிறந்த உடனே பழைய அங்க பரமசிவன் இறக்க வேண்டும், அப்படி என்று நீ வரத்தை வாங்க வேண்டும். அப்படி என்று சொன்னார். ஆகா, கைலாய பரமன் நமக்கு மகனாக பிறந்தால் இந்த உலகத்தை நாம் ஆட்சி செய்யலாம், நம்முடைய பிள்ளைதானே பரமன். அப்படி என்று மிகுந்த ஆசை கொண்டு அப்படியே நல்லதென்று பாராளா கண்டனுமே. நாரதரே, அண்ணா தாங்கள் கொடுத்த யோசனைக்கு மிகவும் நன்றி என்று அவரை வணங்கிவிட்டு என்ன செய்கின்றான்? அரகரா சிவாய என்று பாராளா வல்லாள கண்ட சிவாய வென்று பாராணா மல்லாள கண்டு காவி உடை தரித்து, யார் வல்லாளக்கண்டன் காவி உடை தரித்து கழுத்திலே ருத்ராட்ச மாலையோடு நெற்றியிலே திருநீர் பூசி என்ன செய்கின்றான்? தவம், மிகுந்த தவம், கொடிய தவம் இருக்கின்றான். ஓம் நம சிவாயம் என்னவே என்னவே, ஓம் நம சிவாயம் என்னவே என்னவே, அரகர மகாதேவா காலகண்டா திருநேத்ரா, மான்மழு தரித்தவா மங்கை பங்காளனே, மான்மழு தரித்தவா மங்கை
கொடிய பெருமானே பித்தா இளையாளவா ஓம் மரகரா சிவசிவா ஓம் நமச்சிவாய நமச்சிவாயா நமச்சிவாயா என்று இங்கே அகோரமான தவம் செய்கின்றான். பார்த்தார் பரமக்கடவுள் கைலாயத்தில் அமர முடியவில்லை. ஆகா, நம் மீது பக்தி கொண்டு மிகுந்த பக்தியோடு இப்படி தவம் இருக்கின்றானே, இவனை சென்று காண வேண்டும், இவனுக்கு என்ன வர வேண்டும் கேட்க வேண்டும். அப்படி என்றுதானே பரமக்கடவுள் கைலாயத்தில் இருந்து அந்த வல்லாளக்கண்ணன் தவசடிக்கு வருகின்றார். அந்த தவசடிக்கு வந்து, அப்பா வல்லாளக்கண்டா, என்ன வரம் வேண்டுமாடா என்னிடத்தில் கேளும் என்றார். என்ன வர வேண்டுமாடா என்னிடத்தில் கேளும் என்றார். நீ கேட்டா வரம் கொடுப்பேன், கேட்டா வரம் கொடுப்பேன், கீர்த்தியுள்ள ஈஸ்வரனும். அப்பா வல்லாளக்கண்டா, இப்படிப்பட்ட அகோரமான தவம் இருக்கின்றாயே, இந்த தவத்தின் காரணம் என்ன? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னார். பார்த்தார் வல்லாளக்கண்டன், ஐயா பரமநாதா, உங்களை கண்ணால் கண்டதே பெரும் புண்ணியம். இருந்த போதிலும் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். நான் எந்த வரம் கேட்டாலும் தருவதாக எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் அப்படி என்று சொன்னார். பார்த்தார் பரமக்கடவுள், வல்லாளக்கண்டா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகின்றேன், அதற்கு எதற்குப்பா சத்தியம் அப்படின்னு சொன்னார். ஐயா, எனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தால் மட்டுமே எனக்கு வேண்டிய வரத்தை கேட்பேன் என்று சொன்னார். அப்படி என்றால் இதோ ஆகாயவாணி பூமாதேவி அறிய, சந்திரா சூர்யா அறிய, 33 கோடி தேவர்கள் அறிய, இதோ நீரை எடுத்து உனக்கு தாரை பார்த்து தருகின்றேன், நீ எந்த வரம் கேட்டாலும் தருகிறேன் என்று அப்படி என்று சத்தியம் செய்தார். பார்த்தான் வல்லாளக்கண்டன் என்ன வரம் கேட்கின்றான். யசோதரன் வயிற்றிலே கருவாக தரித்து விட்டார் பரமக்கடவுள். அந்த குழந்தை அங்கு வளர 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 இதோ கைலாய பரமசிவனாகப்பட்டவர் திரேகமாகப்பட்டது மெழுது கொண்டே போகின்றார். பார்த்தார் மனைவியாக விளங்கக்கூடிய யார் உமா மகேஸ்வரி, இந்த அங்காள ஈஸ்வரி என்ன செய்கின்றார். ஆகா, கணவர் இறந்து விட்டால் என்ன செய்வது அப்படி என்று நாராயணா என்னுடைய கணவராகப்பட்டவர் கொடுக்கா வரம் கொடுத்து இப்படி அங்கமெல்லாம் இழந்து கொண்டு போகின்றார். அங்கே வல்லாளக்கண்டன் மனைவியாகப்பட்டவள் கருவுற்று இதோ 10 மாதம் முடிய போகின்றது. என்னுடைய கணவர் இறந்து விடுவார் போல் தெரிகின்றது. அண்ணா, நான் என்ன பச்சை திரு மேரியனே, பாராளந்த கமலக்கண்ணா, லோகநாயகா உலகநாயகா, என்னை காக்க வேண்டும், என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றி தர வேண்டும், தங்கையால் புலம்புகின்றேன். ஆதி காலத்திலே அதோ அகழ என்னும் பொய்கையிலே கிருஷ்ணதேவா ஹரி ஹரி கிருஷ்ணதேவா யானை வந்து ஜலம் மாறுந்த லோகநாயகா. அகழி என்று சொல்லக்கூடிய பொய்கையிலே ஒரு யானையாகப்பட்டது ஜலம் இருந்து வந்தது. அந்த நேரத்திலே அந்த பொய்கையிலே இருக்கும்படியான முதலையாகப்பட்டது யானை காலை முதலை பற்ற கிருஷ்ணதேவா ஹரிஹரி கிருஷ்ணதேவா ஆதி மூலம் என்று அழைக்க லோகநாயகா. காலை முதலையாகப்பட்டது பற்றிய வேளையிலே அந்த யானையாகப்பட்டது ஆதி மூலா அவயம் அவயம் என்று அலறியது. அலறிய உடனே, அண்ணா நீ என்ன செய்தாய், உன் சக்கரத்தை தான் வீடுத்து கிருஷ்ணதேவா ஹரிஹரி லோகநாயகா தனி முதலை சிரசறுத்தாய் கமல கண்ணா. சக்கரத்தை விடுத்து அந்த முதலையுடைய சிரசை அறுத்து அந்த யானையை காப்பாற்றினாயே. அண்ணா, ஒரு யானையாகப்பட்டது ஆதிமூலா அபயம் என்று சொன்னதற்கு அதனுடைய உயிரை காப்பாற்றினாய். உன்னுடைய தங்கை பார்வதியாகப்பட்டவள் அங்காளியாகப்பட்டவள் நான் கதறுகின்றேன். எனக்கு ஆபத்து வேளையிலே வந்துதவி எனக்கு ஆதரவு சொல்ல வேண்டும். என் கணவரை காப்பாற்ற என்ன வழி என்று கூற வேண்டும். அண்ணா கோவிந்தா கோவிந்தா. யசோதரன்
சாமானிய வயிற்றிலே கருவாக தரித்து விட்டார் பரமக்கடவுள். அந்த குழந்தை அங்கு வளர 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 இதோ கைலாய பரமசிவனாகப்பட்டவர் திரேகமாகப்பட்டது மெழுது கொண்டே போகின்றார். பார்த்தார் மனைவியாக விளங்கக்கூடிய யார் உமா மகேஸ்வரி, இந்த அங்காள ஈஸ்வரி என்ன செய்கின்றார்? ஆகா, கணவர் இறந்து விட்டால் என்ன செய்வது? அப்படி என்று கூட்டான் ஆராயுனா என்னுடைய கணவராகப்பட்டவர் கொடுக்கா வரம் கொடுத்து இப்படி அங்கமெல்லாம் எழுந்து கொண்டு போகின்றார். அங்கே வல்லாளக்கென்ற மனைவியாகப்பட்டவள் கருவுற்று இதோ 10 மாதம் முடிய போகின்றது. என்னுடைய கணவர் இறந்து விடுவார் போல் தெரிகின்றது. அண்ணா, நான் என்ன பச்சை திரு மேரியனே, பாரளந்த கமலக்கண்ணா, லோகநாயகா, உலகநாயகா, என்னை காக்க வேண்டும். என்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றி தர வேண்டும். தங்கையால் புலம்புகின்றேன். ஆதி காலத்திலே அதோ அகழி என்னும் பொய்கையிலே கிருஷ்ணதேவா, ஹரி ஹரி கிருஷ்ணதேவா, யானை வந்து ஜலம் மாறுந்த லோகநாயகா. அகழி என்று சொல்லக்கூடிய பொய்கையிலே ஒரு யானையாகப்பட்டது ஜலம் இருந்து வந்தது. அந்த நேரத்திலே அந்த பொய்கையிலே இருக்கும்படியான முதலையாகப்பட்டது யானை காலை முதலை பற்ற கிருஷ்ணதேவா, ஹரி ஹரி கிருஷ்ணதேவா, ஆதி மூலம் என்று அழைக்க லோகநாயகா. காலை முதலையாகப்பட்டது பற்றிய வேளையிலே அந்த யானையாகப்பட்டது ஆதி மூலா அவயம் அவயம் என்று அலறியது. அலறிய உடனே, அண்ணா நீ என்ன செய்தாய்? உன் சக்கரத்தை தான் வீடுத்து கிருஷ்ணதேவா, ஹரி ஹரி லோகநாயகா, தனி முதலை சிரசறுத்தாய் கமல கண்ணாம். சக்கரத்தை விடுத்து அந்த முதலையுடைய சிரசை அறுத்து அந்த யானையை காப்பாற்றினாயே. அண்ணா, ஒரு யானையாகப்பட்டது ஆதிமூலா அபயம் என்று சொன்னதற்கு அதனுடைய உயிரை காப்பாற்றினாய். உன்னுடைய தங்கை பார்வதியாகப்பட்டவள் அங்காளியாகப்பட்டவள் நான் கதறுகின்றேன். எனக்கு ஆபத்து வேளையிலே வந்துதவி எனக்கு ஆதரவு சொல்ல வேண்டும். என் கணவரை காப்பாற்ற என்ன வழி என்று கூற வேண்டும். அண்ணா கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அழைத்தால் அழைத்த உடனே எம்பெருமானாகப்பட்டவர் எப்படி வருகின்றார்? புள்ளி கருடனேரி பாராளா எம்பெருமாள், புள்ளி கருடனேரி பாராளா எம்பெருமாள், அங்க கருடனேரி தவந்து வரா கோவிந்தோ, புள்ளிக்கருடனேரி புறப்பட்டு வந்தார். தங்கா, அஞ்சாத தங்கையாலே இந்த அண்ணன் இருக்கும் போது, அஞ்சாத தங்கையாலே அண்ணன் இருக்கும் போது, அம்மா திரைதா திரைதா துவாபர கலின்னு சொல்லக்கூடிய 4 யுகத்திலும் உனக்கு பக்கத்துணையாக இருப்பேன். அஞ்ச வேண்டாம். இந்த அண்ணன் இருக்கும் பொழுது, அதாவது உன்னுடைய கணவராகப்பட்டவர் உயிரை காப்பாற்ற வேண்டும். இதுதானே, வேறொன்றுமில்லை. அதாவது அம்மா, நீயோ ஒரு மாய குரத்தியாக வடிவெடுத்து, எப்படி மாய குரத்தியாக பூங்குரத்தியாக வடிவெடுத்து உன்னுடைய பாவாடை ராயன், யார் பிள்ளையாக வழங்கக்கூடிய பாவாடை ராயன் அகோர வீரபத்த சுவாமி 2 பேரையும் எலுமிச்சம் கனியாக்கி அந்த குரக்குடியிலே போட்டுக்கொண்டு மாய குரத்தியாக உருகொண்டு குறி சொல்லும் குரத்தியாக நீ செல்ல வேண்டும். இதோ இருக்கின்றது மந்திர பிரம்பு. இந்த மந்திர பிரம்பை யார் கையிலே வைத்தாலும் சரி, அவருடைய ஜாதகமே உனக்கு தெரிந்துவிடும், அவருடைய வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரிந்துவிடும். அதனாலே
நீ பூங்குரத்தியாக வடிவு கொண்டு வல்லாளப்பட்டம் சென்று அந்த வல்லாள கண்ணனுக்கு குறி உரைக்க வேண்டும். குறி உரைக்கும் வேளையிலே அவனுடைய மனைவியாகப்பட்டவள் பிரசவ வேதனையினாலே அழுது புலம்புவாள். அப்பொழுது ஆலாவிருச்சத்தின் அடியிலே ஐயரங்காட்டிலே ஆலாவிருச்சத்தின் அடியிலே தாய்க்கிழவி இருக்கின்றார் என்று நீயே உரைக்க வேண்டும். அவர் வருவதற்குள்ளாக தாய்க்கிழவியாக ரூபத்தை மாற்றி பாவாடராயனை சின்னஞ்சிறு பாலகனாக பக்கத்துணையாக வைத்துக் கொண்டு அங்கே சென்று பிரசவம் பார்க்கும் மருத்துவச்சி போலே நீ சென்று அந்த கோட்டை அழித்து உடல் பிடுங்கி உடல் கிழித்து உடல் பிடுங்கி மாலையாக சூடி அந்த இடத்தையே மயான பூமியாக ஆக்க வேண்டும். மயான பூமியாக ஆக்க வேண்டும். அப்படி என்று உத்தரவு கொடுத்தார். அந்த அண்ணனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பாதார விந்தங்களை வணங்கி என் தாயாகப்பட்டவள் புறத்தியாக ரூபம் கொண்டு வருகின்றார் அங்காள பரமேஸ்வரி அம்மா. மாயக்கூரத்தி போலே பாராளம் பூங்கூரத்தி மாயக்கூரத்தி போலே பாராளம் பூங்கூரத்தி அம்மா என்ன உருவம் கொண்டாள் ஈஸ்வரியால் அங்காளியும் குறையா அம்மா தனி கட்டும் பொன்னாலையே ஈச்சங்கூரையா அங்கே ஈச்சக்கூரையா இருக்கட்டும் பொன்னாலையே வெள்ளி பிரம்பெடுத்து குறி சொல்ல வரா குரத்தியாக பாராள மங்காளியும் ஓயோ பாசிமணி ஊசிமணி வாங்கலையோ சாமியோ. ஏ ஐயா எங்க இருந்து வந்திருக்க? இங்க என்ன விஷயமா வந்திருக்க? என்ன காரணம்? ஏ ஐயா நாங்க யாரு தெரியுமா? எங்க ஊரு தெரியுமா? எங்க பேரு தெரியுமா? கொச்சிமால கூட சும்மால எங்க அல்லது ஊரு ஐயா எங்க அல்லது நாடு குமரேசன் வாழும் மலை எங்க அல்லது ஊரு கொச்சிமலை கூட சும்மால கொச்சிமலை கூட சும்மால எங்களது நாடு ஐயா எங்களது நாடு குமரேசன் வாழும் மலை எங்களது ஊரு ஐயா நாங்க மலையாள தேசத்துல இருந்து வரோம். கொச்சிமலை குடகுமலை எங்க ஊரு அதோட மட்டுமா பச்சைமலை பவளமலை எங்களது நாடு எங்களது ஊரு பரமசிவன் வாழும் மலை எங்களது நாடு. பச்சை மாலை துளசி மாலை பவள மாலை பச்சை மாலை எங்கிட்ட நரிப்பல்லு இருக்கு சாமி. நரிப்பல்லு? ஆமா ஆமா நரிப்பல்ல கட்டி போட்டீங்கன்னா அருமா இருக்கும் சாமி. இப்படிப்பட்ட பொருள்லாம் எங்கிட்ட இருக்கு சாமி. பொருள் வச்சிருக்கேன். ஆமா என்னென்னலாம் வச்சிருக்கேன்? இங்க எதுக்கு வந்திருக்க? என்ன விஷயம் உனக்கு? என்னென்னலாம் வேலை தெரியும்? ஏ ஐயா நான் பச்சை குத்துறத பாத்திருக்கியா? பச்சை குத்துவியா? ஆமா 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 பாசிமணி ஊசிமணி தான் வைக்கணும்னு பார்த்தோம். பச்சையும் குத்துவியா? கெண்ட பச்சை கெண்ட பச்சை எழுத்து பச்சை மானு பச்சை மயிலு பச்சை குயிலு பச்சை நீ எந்த பச்சை கேக்குறியோ எல்லா பச்சையும் குத்தும் ஐயா நானு. நீ பச்சை குத்துறது சரி. இதுக்கு முன்ன குத்திருக்கிறியா? ஐயோ முதல்ல குத்தி டெஸ்ட் பண்ண போறியா? ஏ ஐயா என்னுடைய புகை தெரியுமா? என்னுடைய பெருமை தெரியுமா? நான் அங்கே குத்துறேன் கேட்டுக்கோ அட இங்கே குத்துறேன் கேட்டுக்கோ அங்கே குத்துறேன் கேட்டுக்கோ இங்கே குத்துறேன் கேட்டுக்கோ அங்கே குத்துறேன் கேட்டுக்கோ இங்கே குத்துறேன் கேட்டுக்கோ அடுத்த தெருவு அம்மாவுக்கு பச்சை குத்துறேன் கேட்டுக்கோ அந்த அடுத்த தெரு அம்மாவுக்கு பச்சை குத்துறேன் கேட்டுக்கோ ஏ ஒரு அம்மாவுக்கு
இப்பதான் கையில புலி பச்சை குத்தணும் சாமி. புலி பச்சை குத்துனியா? ஆமா. புலி பச்சை குத்துறான்னு புழுவரியா? ஆ. இல்ல உண்மையில பச்சை தான் குத்துனியா? ஏ ஐயா, மருவத்தூர் இருக்குல்ல, மருவத்தூர். மருவத்தூர். மருவத்தோரா? ஆமா ஆமா ஆமா. மருவத்தோர் எங்கடா இருக்கு? மருவத்தூர் இல்ல சாமி, மருவத்தூர். ஏ குறை பேச்சு அரை பேச்சு மத்ததெல்லாம் எங்க பேச்சுக்கு இடாவாது. அதனாலே ஐயா, அந்த மருவத்தூர்ல மயில பச்சை குத்துறேன். அதோடு மட்டுமா இந்த உலகம் எல்லாம் நான் பச்சை குத்திருக்கேன். என்கிட்ட பச்சை குத்துறேன்னா மறு தடவை என்ன எங்க இருக்குன்னு தேடி வருவ சாமி. ஆமா. வேற என்ன குத்துவ? ஐயோ, பச்சை குத்துறது மொத்தம் கேட்டியா? வேற நான் என்ன செய்வேன்? என்ன செய்வ கேட்டியா? கைரேக பார்ப்பத்திலே, கைரேக பார்ப்பதிலே நான் வல்லவியாங்க ஐயா, வல்லவியாங்க ஐயா. அந்த குறி எடுத்துரைப்பேன் எழுமடாங்க ஐயா. தினதண்டினா தினதண்டினா ஐயா, நானும் தைரக சோசியமாப்ப சாமி. சேராதவங்களை செத்து வைப்பேன், கூடாதவங்களை கூட்டி வைப்பேன். பார், என்கிட்ட இல்லாத பொருளே கிடையாது சாமி. பொருளும் இருக்குது. மலையாள பகவதி சச்சம்மா மந்திரம் எல்லாம் என்கிட்ட உண்டு சாமி. மந்திரம் உண்டா? ஆமா. பாசிமணி விக்கிறேன்னா, ஊசிமணி விக்கிறேன்னா, கண்ட பச்சரை குத்துறேன்னா, இப்ப குறி சொல்றேன்ற. நீ குறி அருமையா பாப்பியா? ஏதாவது குழப்பம் குழப்பம் கொண்டு வைக்கின்றியா? குழப்பமா? ஏன் மலையாள பகவதி சக்கம்மா குறி சொன்னா யாருமே மறுப்பு சொல்ல முடியாது சாமி. நம்ம குறி அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். ஆமா. சரி, எங்க மகாராஜாவுக்கு பாக்கணும். யாரையா? மல்லாள கண்டன். அப்படின்னு சொல்லி பல்லாள கண்டனத்திலே குறி உரைக்க வருகின்றால் அங்காளி குலத்தியாகவும். ஐயா மகாராஜா, நான் கேட்கும்படியான பொருட்களை எல்லாம் தாங்கள் தர வேண்டும். தந்தீர்களானால் நான் குறி உரைப்பேன். தோபதீபம் போட்டு என்னுடைய குறி உரைக்க ஆரம்பிக்க போறேன். ஏ ஐயா, இப்ப குறி சொல்றது நான் கிடையாது. அந்த மலையாள பகவதி செக்கம்மா, அந்த அம்மா வந்து தான் இப்ப குறி சொல்ல போறாங்க. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி நாரணி. சரதேவி சரதேவி சர்வ பரிபூரணி நாரணி. அகிலம் புகழ் மகிழ சங்காரி அரணோடு ஆடிய காளி. அகிலம் புகழ் மகிழ சங்காரி அரணோடு ஆடிய காளி. பாவா ஜக்கம்மா பந்துடு ஜக்கம்மா. நீ பாவா ஜக்கம்மா பந்துடு ஜக்கம்மா. ஓம் காளி ரீம் காளி ஜெய் காளி உத்தண்ட காளி ஒங்கார காளி உயிரம் குடிக்கும் மலையாள பகவதி. ஓம் காளி. அகோரமாக தாண்டவம் ஆடி இந்த பூங்குரத்தி ஆகப்பட்டவள் குறி சொல்கின்றார். ஏ ஐயா, உன்னுடைய கையை நெட்டு. கையை நெட்ட உடனே அந்த மந்திர பிரம்பு எடுத்து கரத்தில வைத்தார். வைத்த உடனே குறி சொல்ல ஆரம்பிக்க போறேன். உன் பேரோ அவல்ல அழைக்கண்ட கெளுமடாங்க ஐயா, கெளுமடாங்க ஐயா. அந்த குறி எடுத்துரத்தில் கெளுமடாங்க ஐயா. உன்னுடைய பெயரோ வல்லாளக்கண்ணன். வல்லாளகண்டா. ஆமாம். இது யாருக்கும் தெரியாது. இந்த ஊருக்கு வந்து இறங்கின உடனே என் பேரை சொல்லிருப்பாங்க. ஆமாம். இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. அதோடு மட்டுமா, நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் சொல்லட்டுமா? அண்ணன் தம்பிங்க ஐவருமே கெளுமடாங்க ஐயா, கெளுமடாங்க ஐயா. அறுவையாளு குறி உரைக்க வந்தே நாடாங்க ஐயா. நீங்க அண்ணன் தம்பி 5 பேரு. அண்ணன் தம்பி 5 பேரு. ஆமாம். அவருடைய பெயர் என்ன தெரியுமா? வல்லாளக்கண்டன், பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், ஓகலக்கண்டன், இருளக்கண்டன், கண்டாதி கண்டர்கள். நீங்க 5 பேரு. அதையும் சொல்லிட்டு நாங்க யாரு, எப்படிப்பட்ட, எங்க பிறந்தவங்க, யாராருக்கெல்லாம் பிறந்தோம்? ஏ ஐயா, இது தெரியுமா? ஐயன் தீரோ தம்மைக்கும் பிறந்தவண்டா தம்பி, பிறந்தவண்டா தம்பி.
ருத்திர பூமியிலே விளந்தவன்டா தம்பி. ஐயோ திலோத்தமையே பிறந்தவனா தம்பி, நீ பிறந்தவனா தம்பி, உத்திர பூமியிலே வாழ்ந்தவனா தம்பி. அயலாக விளையக்கூடிய பிரம்மதேவனுக்கும் திலோத்தமையை பட்டு அவரை ஆசைப்பட்டு துரத்தக்கூடிய வேளையிலே அவருடைய இந்திரியமாகப்பட்டது நழுவி அந்த ருத்ரபூமியிலே விழுந்து அதிலே 5 கண்டாதி கண்டர்கள் நீங்க பிறந்து அங்கே வளர்ந்து இப்ப வல்லாளப்பட்டனமா இங்க இருக்கிறீங்க. உண்மைதானே? உண்மைதான், உண்மைதான். அதோடு தெரியுமா வேற என்ன தெரியுமா? உன் மனைவி பேர் என்ன தெரியுமா? தேவி நீ சோசனியால் கெளுமடா தம்பி, கெளுமடா தம்பி, அந்த குறி எடுத்துரைத்தல் கெளுமடாங்க ஐயா. உன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய அவள் பெயரோ நிசோசன்னி. விசோதனி. ஆமாம். பூரா விஷயமே தெரியுது, எப்படா தெரியும் குறத்துக்கு? அதோடு மட்டுமா உன் மனைவி எப்படி இருக்கிறா தெரியுமா? எப்படி? 10 மாத கர்ப்பம் அது. பவையரும் இருக்கூராளே உங்க வீட்டுக்கார அம்மா மகாராணி இப்ப 10 மாத கர்ப்பமா இருக்காங்க. 10 மாத கர்ப்பமா இருக்காங்க. ஆமா. அது எப்படி தெரிஞ்சுன்னு அந்த தெரியல. குழந்தை யாரு? எப்படிப்பட்ட குழந்தை? ஆமா. நீ எங்க போன தெரியுமா? கைலாய பரமன் உடல சென்றதுண்டா தம்பி, சென்றதுண்டா தம்பி, வரமது வாங்கியதோ உண்டோ சொல் தம்பி. தினதந்திரா 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 தினதா. கைலாய பரமனை நோக்கி அரியாக தவமிருந்து அவரை அழைத்து அவரிடத்தில் சத்திய பிரமாணம் பெற்று அவரே குழந்தையாக பிறக்கவும், பூமி ஒரு தொட்டிலாகவும், ஆகாய ஒரு பூச்சக்கர குறையாகவும், 4 வேதங்கள் 4 கயிறாகவும், சந்திரா சூரியன் விளையாட்டு பதுமையாகவும் வரத்தை வாங்கியது உண்டா? உண்மை, உண்மை, அவரை உண்மை. வரம் கொடுத்தது உண்டா? உண்டு. அந்த வரத்தின் பிரகாரம் உன்னுடைய மனைவி வீட்டிலே பரம கடவுள் இந்த உலகத்தையே நீ ஆளப் போகின்றாய். உண்மை. அந்த பூரண கழிப்பிலே சந்தோஷத்துல இப்ப நீ இருக்க. ஆமா, ஆமா. ஐதானே? வேற ஒன்றும் இல்லையே. வேற ஒன்றும் கிடையாது. இந்த குழந்தை பிறந்தது என்றால் இந்த உலகத்தையே நான் வாழ போறேன். ஆமாம் இந்த உலகத்தையே ஆளப் போகின்றாய். உன்னுடைய குடும்பமாகப்பட்டது கொழுந்தோடி அறிய போகுது. பொழுதோடு எரிய போகுதா? குல விளக்கு. கொலை விளக்கு. ஆமா. அதானே கேட்டேன். அதனாலே நீ எரிய போகுதுன்னு நான் பயந்துட்டேன். என்னுடைய குறியாகப்பட்டது முடிந்து விட்டது, நான் புறப்படுகின்றேன் ஐயா என்று சொன்னார். அவருக்கு தேவைப்படுகின்ற பொன் பொருளை எல்லாம் அள்ளி கொடுங்கள் என்று சொன்னார். அவருடைய மனைவியோ அம்மா, ஆ. போவாதீங்க, நில்லு. என்னங்க? அம்மா, பெரிய விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. ஆ. என் மனைவியோ பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமாம். நான் பிரசவம் எங்க போய் பார்ப்பது? அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. அதோ அருகில் இருக்க முடியாத ஐவியாரம் காடு. அந்த காட்டிலே பெரிய ஆலா விருட்சம். அந்த ஆலா விருட்சத்தின் அடியிலே ஒரு தாய்க்கிழவியாகப்பட்டவள் மருத்த கிழவி இருக்கின்றார். அவரை அழைத்து வந்தால் நல்லபடியா வேலையை முடிச்சிருவாங்க. நல்லபடியா முடிச்சிருவாங்களா? ஆமாம். என்ன நீ ஒண்ணு சொல்றது பயமாவே இருக்கு. ஐயா நல்ல முறையிலே பிரசவம் பார்த்து தாய் வேற பிள்ளை வேற ஆகிடுவாங்க. அதான் வேணும், அதான் வேணும். உலகத்தை நான் ஆளணும். அப்படி என்று சொன்ன உடனே பார்த்தார். அந்த வார்த்தையை கேட்டு புறத்துக்கு தேவைப்படுகின்ற பொன்பொருளை கொடுத்து அனுப்பினார். அனுப்பின உடனே இந்த அம்மா சென்று அங்கே தாய்க்கிழவியாக ரூபத்தை மாற்றி அமர்ந்திருக்கின்றார். இந்த பெண்ணாகப்பட்டவள் யார்? இந்த நுசோசனி பெண்ணாகப்பட்டவள் அம்மா தாஜ்மஹாலா. நான் ஐயோ என்ன செய்வேன் அடி தாரிமாரே, ஐயோ என்ன செய்வாடி தாதிமாரே, ஐயோ என்ன செய்வேன் அடி தாரிமாரே, ஐயோ என்ன செய்வாடி தாதிமாரே. அம்மா இருமா, யாடி வயித்த மோகுதாடி தாரிமாரே, அடி வயித்த மோகுதாடி தாரிமாரே. ஐயோ தாதி அம்மா, என் அடி வயித்தெல்லாம் வலிக்குது அம்மா. அடி வைத்த வலிக்குதா? ஆமா. 8 இரவந்த புடி. ஐயோ எடுத்து அடி வைப்பேன்னு பார்த்தா 2 துடையும் போகின்றது. அம்மா நான் குனிமர் நான் பார்த்தா இந்த குலசி எல்லாம் வலிக்கின்றது. ஐயோ தாதி அம்மா, இந்த வலி எப்படி இருக்கு தெரியுமா? பிள்ளை எல்லாமே இருந்தெல்லாம் கிடையாது அம்மா. அம்மா தாதி அம்மா, என்னால தாங்க முடியல அம்மா. கத்தாதம்மா, கத்தாதம்மா. ஆயா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆ. வீட்டுக்கு வர போயிருக்காங்க உங்க குழந்தைனாரெல்லாம். ஆ. கத்தாதம்மா. எம்மா எனக்கு எம்மா. கத்தாதம்மா. ஆ, ஆம்பளை புள்ள பிறக்க போகுது போல இருக்கு. ஆம்பளை பிள்ளையா? எம்மா ஐயோ
எங்க வீட்டுக்காரரை கூப்பிடுமா, எங்க வீட்டுக்காரரை கூப்பிடுமா, ஒரு நான் பாக்கணும், எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்காரெல்லாம் வர மாட்டாருமா. ஆ? அந்த ஆளு பார்த்தா என்ன அழுவான் நீ கத்துறத பார்த்தா. சத்தம் போடாதுன்னு சொல்றியா? ஆமா. ஐயோ தாதி அம்மா, எனக்கு மாரெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, எங்க வீட்டுக்காரரை கூப்பிடுமா பாக்கணும். அவனை கண்டதுனாலதான் உனக்கு பெரிய தொல்லை. ஆஹா, ஐயோ எட்டி உதைக்கும் போது என் ஆவியே பிரியற மாதிரி இருக்குடி அம்மா. எடுத்து வெளில கடவிட. ஓ அம்மா, இத பார்த்தா, இது படுத்துற வேதனைய பார்த்தா எவ்வளவோ பேர் குழந்தை பெற்றிருக்காங்க. ஆமா. ஆனா எனக்கு உண்டான வழி மாறி யாருக்கும் கிடையாது அம்மா. இது பிள்ளை, இது பிள்ளையே கிடையாது. அது மாதிரி சொல்லாதம்மா, வலிக்கும். அதுக்காக உன் பிள்ளைய புள்ள இல்லன்னு சொல்லக்கூடாது. ஐயோ அம்மா, எனக்கு புள்ள மாதிரி தெரியல, என்ன பிடிக்க வந்த எம்ம மாதிரி தெரியுது. சீக்கிரமா ஆயா கூட்டு வர சொல்லுமா. போயிட்டாங்கம்மா, வண்டியில குதிரை கட்டி போயிருக்காங்க. இப்படியாக அங்கே நிசோசனியாகப்பட்டவள் அழுது புலம்ப இந்த வல்லாள கிணறாகப்பட்டவன் தோப்படியிலே தாய்க்கிழவியாக பாவாளராயனை ஒரு 10 வயது பாலகனாக்கி அங்கே அமர்ந்திருக்கின்றார். வீரபத்ர சுவாமியை இழுவச்சங்கனியாக்கி கையில வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஓட்டோட்டமாக ஓடி செல்கின்றான் வல்லாளக்கண்டன். அம்மா, என்னுடைய மனைவியாகப்பட்டவள் பிரசவ வேதனையை துளித்துக் கொண்டிருக்கின்றாள். தாங்கள் உடனடியாக வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். அப்பா, எனக்கோ ரொம்ப வயதாகி விட்டது, என்னால வர முடியாதுப்பா. அம்மா, இதோ ரதமாகப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றது. தாங்கள் ஏறி அமர்ந்தால் அப்படியே கொண்டு சென்று அரண்மனையில் விடுவோம். எப்படியாவது என்னுடைய பிள்ளையை என்னுடைய கையிலே பெற்று தாருங்கள். என் மனைவியும் என் பிள்ளையும் நலமாக இருந்து விட்டால், குழந்தை நல்ல முறையில் பிறந்து விட்டால், தாங்கள் என்ன கேட்கின்றீர்களோ என்னுடைய நாட்டையே உங்களுக்கு எழுதி தருகின்றேன். நாட்டை நீ எழுதி கொடுக்கறது அப்புறம் நல்லபடியா பார்த்தா வரதான் நீ நாட்டை எழுதி கொடுக்க போற. ஆமாம், நான் சில கண்டிஷன் எல்லாம் போடுவேன், அதெல்லாம் ஒத்து வருவியா? நீ தாங்கள் என்ன சொன்னாலும் ஒப்புக்கொள்கிறேன் அம்மா. நான் அங்க வந்து கேட்கின்றேன், நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் தரேன். நான் வந்தா போதுங்கிறேன், வந்தா மட்டும் போதுங்கிறேன். நான் அங்க வந்தால் நான் கேட்கக்கூடிய பொருள் அத்தனை எனக்கு தர வேண்டும். என்னுடைய நாட்டிலே இல்லாத பொருட்களே கிடையாது, இல்லாத திரவியங்களே கிடையாது. அதனாலே தாங்கள் என்ன கேட்கின்றீர்களோ அது அப்படியே தரமா. கண்டிப்பா தெரியும். ஆமாம். பக்கத்துல ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான் பாரு. ஆமாம், என் பேரன். அவனையும் நான் இட்டுக்கு தான் வருவேன். சரியம்மா, அப்படியே வாருங்கள் என்று சொல்லி அங்காள பரமேஸ்வரி தாய்க்கிழவியை பாவாடு ராயனை அழைத்துக் கொண்டு வல்லாள பட்டணத்து வருகின்றார். அந்த நேரத்திலே அம்மா அரண்மனைக்குள்ளே வந்தார். அங்கே நிசாசனியாகப்பட்டவள் அழுது துடிக்கின்றான். துடிக்கக்கூடிய வேளையிலே, ஓ அம்மா, நான் பக்கத்தில் இருக்கும் போது பெத்தியாரே, நான் பக்கத்தில் இருக்கும் போது பெத்தியாரே, நீ பயப்படாதம்மா பெத்தியாரே, அம்மா பேத்தி நான் வந்துட்டம்மா, பயப்படாதம்மா, பயப்படாதம்மா, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஆயா இவ்வளவு நாள் நீ வரவில்லையே, என்னை பாடாய் படுத்துதாடி பாட்டியாரே, என்னை பாடாய் படுத்துதாடி பாட்டியாரே, என் ஆவி பிரியுதாடி பாட்டியாரே, ஐயோ என்னை பாடாப்படுத்தி அம்மா அப்படின்னு சொல்கின்றார். அஞ்ச வேண்டாம், அடே வல்லாளக்கின்றா, நான் கேட்க முடியாத பொருளை தர வேண்டும். என்ன வேணா பொருள் வேணும் கேளு, எத்தனையும் தரேன். துப்பாக்கி வேணுமா, என்ன வேணாலும் கேளு தரேன். துப்பாக்கி எல்லாம் நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? என்ன வேணும் தெரியுமா? ஒரு எண்ணெய் கூடம் வேண்டும் மாடா பெறமாறு, விளக்கெண்ணெய் ஒரு குடம் வேணும். ஒரு குடம் விளக்கெண்ணெய். ஆமாம், இதை கொடுத்தோம். அடுத்த முறையாக என்ன வேணும் தெரியுமா? அடருக்கு சூரிக்கத்தி கொண்டு வர வேண்டுமாடா, அடருக்கு சூரிக்கத்தி கொண்டு வர வேண்டுமாடா, ஆடருக்கு சூரிகத்தி ஒண்ணு வேணும். பாட்டி என்ன கேட்டா நியாயம் கொடுத்துட்டேன், சூரிகத்திலாம் ஏன் கேக்குற? அப்பா, இந்த கத்தியாகப்பட்டது பிள்ளைக்கு தொப்புள் கூடி இறக்கணும், நஞ்ச இருக்கும் கத்தி. அதனால இதெல்லாம் கொடுத்தாதான் போய் பிரசவம் பார்க்க முடியும். இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம், இதெல்லாம் நீ நோண்டி நோண்டி கேட்க கூடாது. சரி 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 சரி. அதோடு மட்டுமா வேற என்ன வேணும் தெரியுமா? 19 முறம் ஒன்று கொண்டு வர வேண்டுமாடா, 19 முறம் ஒன்று கொண்டு வர வேண்டுமாடா, ஒரு புது முறம் ஒண்ணு வேணும். மரம் வேணும். சரி, மரம் கொடுத்துட்டோம். அதோடு மட்டுமா புது சட்டி வேண்டுமாடா, கொண்டு வர வேண்டுமாடா, புது சட்டி வேண்டுமா,
புது சட்டி ஒண்ணு வேணும். புது சட்டி வேணுமா? ஆமா. கத்தி கேட்டா கொடுத்தோம், எண்ணெய் கேட்டா கொடுத்தோம், முறம் கேட்டா கொடுத்தோம். சட்டி எதுக்கு? சட்டி எதுக்கா? ஐயா, அங்கே பெண்ணாகப்பட்டவளுக்கு பிரசவம் ஏற்படுது சொன்னா உதிரப்போக்காகப்பட்டது அதிகமா போகும். அந்த உதிரங்களை எல்லாம் கையால் எடுத்து போட முடியுமா? அதெல்லாம் சட்டியில் எடுத்து ஆண்களுக்கு தெரியாம அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் கேட்கலாமா? இல்ல நீ சட்டி கேட்டது எனக்கு ஒரு பயமா போடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் கேட்ட பொருள் எல்லாம் கொண்டு வந்தாயா? நான் உள்ளே சென்று பிரசவம் பார்க்க போகின்றேன். எவ்வளவு சத்தம் கேட்டாலும் நீ உள்ள வந்து பார்க்க கூடாது. ஆண்கள் எல்லாம் உள்ள வரப்படாது. அப்படி என்று தாயாகப்பட்டவள், இந்த தாய் கிழவியாகப்பட்டவள் அந்த அரமனைக்குள்ளே சென்று கதவை தாழிட்டுக் கொண்டார். தாழிட்டு வாயற்படியிலே பிள்ளையாக இருக்கும்படியான பாவாடராயனை அழைத்தார். அப்பா, நீயோ அகோர வீரபத்ரனோ இருவரும் சேர்ந்து வாயற்படி அருகிலே வெட்டருவால் கையிலே தாங்கி இருக்க வேண்டும். இந்த அலறல் சத்தம் கேட்டவுடனே இந்த கோட்டையை அழித்து உடலை கிழித்து உடல் மாலை நான் சூடும் பொழுது இந்த பிள்ளையை கொல்லும் பொழுது அதோ அந்த வல்லாள கெண்டனாகப்பட்டவன் அலறல் சத்தத்தை கெட்டு ஓடி வருவான். அவனையும் அவனுடைய தம்பிமார்களையும் கொண்டு குவிக்க வேண்டும். இந்த கோட்டை அழித்து இதை மயானமாக்கி இந்த நாட்டையே கொள்ளையிட வேண்டும். அப்படியே செய்கின்றோம். இதுதான் அண்ணன் மாயவனுடைய வரப்பிரசாதம். அதன்படியே செய்ய வேண்டும். அப்படி என்று உள்ளே சென்ற தாயாகப்பட்டவள் உருவத்தை வாட்டுகின்றாள். எப்படி உருவத்தை வாட்டுகின்றாள்? அங்க பதில் வெந்நீர் அரவம் பூண்டு ஆடையது திரிசூல கபாலவந்தி பம்பை உடுக்கையுடன் பகடையாடி பூத பிசாசுகள் படை சூழ உஜர காட்டேரி ஓங்காரமாய் அருகிலே விளையாட பாவாடராயன் வீரபத்ர சுவாமியோடு ஆங்கார காலியாக உருவெடுத்து கஞ்சுளிய கையில பிடித்து அங்காள ரூபியாகப்பட்டவள், அண்ணா மாயவா, உன்னுடைய வார்த்தையப்படி இதோ குடலை கிழித்து குடலை மாலையாக சூடுகின்றேன். அப்படி என்று வாரிய குடலை கிழித்தால் அங்காள ரூபி வாரிய குடலை கிழித்தாள். அவ வாரிய குடலை கிழித்தால் அங்காள ரூபி வாரிய குடலை கிழித்தாள். அம்மா உடலை கிழித்தாளாம், குடல் மாலை போட்டாளாம். உடலை கிழித்தாளாம், குடல் மாலை போட்டாளாம். ஓங்கார காளியாக ஆடி வரலி தெரியும். ஓங்கார காளியாக ஆடி வரலி தெரியும். அங்கமல்ல ரத்தமயா ஓர காளி இருக்கே. அங்கமல்ல ரத்தமயா ஓர காளி இருக்கே. ஏகமல்ல ரத்தமய தேவியார காளி இருக்கே. ஏகமல்ல ரத்தமய தேவியார காளி இருக்கே. அங்காள ரூபி அவள் ஆவேசம் உண்டாளா. அங்காள ரூபி அவள் ஆவேசம் உண்டாளா. ஆவேசம் உண்டாளா. அங்காள ரூபி அவள் ஆவேசம் உண்டாளா. அங்காள ரூபி அவள் கோட்டை அடித்தாளா, குரல் மலை சுட்டாளாம். கோட்டை அடித்தாளா, குரல் மலை போட்டாளா. நீ உடலை கிழித்து உடலை பிடுங்கி மாலையாக சூடி அந்த வடிவெடுத்தவுடனே இந்த அலற சத்தம் கேட்டு வல்லாள கிணறாகப்பட்டவன் அவர் ஓட்டானல்லோ ஓட்டாம் பேர் உன்னாடையா உன்னாடையா ஓடி வரா வந்த நேரம் ஓட்டம்பெருடையாக ஓடி வந்து அந்த வாசல் உள்ளே நுழைகின்றான். பாவாளர் ஆயனும் வீரபத்ர சுவாமியும் இந்த 5 பேரையும் வெள்ளாளக்கண்டன், பூவாளக்கண்டன், பிரம்மக்கண்டன், மோகனக்கண்டன், இருளக்கண்டன் இந்த 5 பேரையும் என்ன செய்கின்றார்? வாள் எடுத்து வீசினாரா வளமுள்ள பாவாடையோ வெட்டருவா தானே எடுத்து வீசினாரா அந்த நேரமோ ஐவரையும் கொன்று குவிக்கின்றார். கொன்று குவித்து அந்த வல்லாளக்கண்ணுடைய கோட்டை அழித்து உடல்மால சூடி அந்த இடத்தையே மயான கொள்ளையிடுகின்றார். ஊரையிட்டு கொள்ளையிடுகின்றார். அந்த ஊரையிட்டு கொள்ளையிடுகின்றார். அந்த கொள்ளையிட்டதோடு என் தாயாகப்பட்டவள் மலையூர் என்று சொல்லக்கூடிய அந்த மயானத்திலே அன்னையாகப்பட்டவள் அகோர உருவோடு மலையனூறு எல்லையிலே மகாலியா ஆடி
கொள்ளையும் விட்டாளாம் வல்லாளப்பட்டினம் கொள்ளையும் விட்டாளாம் உடலை பிடுங்கி மலைய போட்டாளாம் அங்கார காளியா அடிய வரலாம் அவனராயனும் பக்கத்துணையாக வீரபத்த சுவாமி விளையாடி வரலாம் அந்த உதிர கட்டெறி ஒங்கரமானவள் பாவாளராயன் வீரபத்த சுவாமி உதிரை காட்டேரி அந்த பெண்ணுடைய உடலில் இருந்து வரக்கூடிய அந்த உதிரங்களை எல்லாம் வாரி குடிக்க அந்த உதிரை காட்டேரி ஆகப்பட்டவள் இந்த படை சூழ அன்னையாகப்பட்ட மலையனூரிலே கோவில் கொண்டு விளங்குகின்றார் அந்த மயான பூமியில் இருக்கின்றார் இந்த அம்பாளுடைய இந்த வல்லாளப்பட்டினம் கொள்ளையிட்ட நிகழ்ச்சியாகப்பட்டது மாசி மாதத்திலே சிவன் ராத்திரி என்று என் தாயாகப்பட்டவள் சிவன் ராத்திரி அமாவாசை தினத்திலே இந்த அம்பாளுக்கு திருவேந்தி ஒளிகாப்பு கட்டி அவரவர் தகுதிக்கு தகுந்தால் போல் 10 நாட்களோ 11 நாட்களோ 5 நாட்களோ 7 நாட்களோ திருவிழா வைபோகம் செய்து இந்த அங்காள பரமேஸ்வரிய இந்த வல்லாள கோட்டை எழுத்தல் நிகழ்வை மயானக்குள்ளே திருவிழாவாக கொண்டாடி வருகின்றார். அப்படிப்பட்ட இந்த அங்காள பரமேஸ்வரி அகிலம் புகழும் மலைய நூர்வாள் அங்காள ரூபிய சிங்கார கௌரிய அகிலம் புகழும் மலைய நூர்வாள் அங்காள ரூபிய சிங்கார கௌரிய அண்டி வந்த தாயே என்னை ஆதரிப்பவள் நீயே அம்மா அண்டி வந்த தாயே என்னை ஆதரிப்பவள் நீயே ஏம்பாக நின்றவளே பாம்பாக வந்தவளே எம்ப பத்தினி ஓம் சராச்சரி வேதாந்த நாயகி மாயன் சகோதரி எம்ப பத்தினி ஓம் சராதரி வேதாந்த நாயகி மாயன் சகோதரி அந்த இருளல் கருப்பம் உயிர்க்க வந்திடும் இந்திராணி சூழியே மந்திர கபாலியே இருளல் கருப்பம் உயிர்க்க வந்திடும் இந்திராணி சூழியே மந்திர கபாலியே அந்த இருளகட்டிடும் மலையனூரில் இருளகட்டிடும் மலையனூரில் ஒளிவடிவாய் வந்தவளே அகிலம்